ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு பார்வை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பல முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் முதலீடு செய்யப்பட்டு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் மற்றும் இந்த காம்பினேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லணும்னா, முதல்ல ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், அதாவது ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. ரெண்டாவது டைவர்சிஃபிகேஷன், முதலீட்டை பல்வகைப்படுத்துறது. மூணாவது ஆக்சசபிலிட்டி, இதில் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் முடியும். அதனால தான் இந்த வகையான முதலீடு முதலீட்டாளர்கள் மத்தியில் மிக பிரபலமாக கருதப்படுது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொதுவாக 4 வகையாக பிரிக்கலாம். முதல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இந்த முதலீடு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் செய்யப்படுது. இதை growth ஃபண்டு, வேல்யூ ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்ட், அதாவது வளர்ச்சி நிதிகள், மதிப்பு நிதிகள் மற்றும் குறியீட்டு நிதிகள்னு பல்வேறு முதலீட்டு பாணிகளாக மேலும் வகைப்படுத்த முடியும். ரெண்டாவது பாண்ட் ஃபண்டு. இந்த முதலீடு அரசாங்க பத்திரங்கள், கார்ப்பரேஷன் பத்திரங்கள் மற்றும் முனிசிபல் பத்திரங்கள் போன்ற நிலையான வருமான பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுது. ஈக்விட்டி ஃபண்டோடு ஒப்பிடும்போது இதனுடைய ரிஸ்க் குறைவு மற்றும் வட்டியாக நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியது. மூணாவது பேலன்ஸ்டு ஃபண்டு. இந்த முதலீடு ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் என்ற காம்பினேஷன்ல முதலீடு செய்யப்பட்டது. அதனால ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சியும் பாண்ட் ஃபண்ட்ல வரக்கூடிய வருமானத்துக்கும் இடையில சமநிலையை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. நாலாவது மணி மார்க்கெட் ஃபண்ட். இந்த முதலீடு கருவூல பில்கள் மற்றும் வணிகத்தாள்கள், அதாவது ட்ரெஷரி பில்ஸ் மற்றும் கமர்ஷியல் பேப்பர்ஸ் போன்ற குறுகிய கால உயர்தர மற்றும் குறைந்த ரிஸ்க் பத்திரங்கள்ல முதலீடு செய்யப்படுது. இவை நிலையான மற்றும் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லலாம். இந்த எல்லா மியூச்சுவல் ஃபண்டோடைய செயல்பாடுங்கிறது லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன், ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் என்ற லாஜிக்கை பொறுத்து நமக்கு செல்வத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடியது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிய ஒரு சில சுருக்கமான தகவல்கள். இந்த ஃபண்டை பல தனிநபர்களின் முதலீட்டை ஒருங்கிணைத்து கூட்டு நிதியை பயன்படுத்தி பலதரப்பட்ட பத்திரங்களின் போர்ட்ஃபோலியோவில் உருவாக்குறாங்க. இந்த பல்வகைப்படுத்தல் முதலீட்டின் ஒட்டுமொத்த அபாயத்தை குறைக்கவும், நிதி செயல்திறன் ஒரு குறிப்பிட்ட பங்கை மட்டுமே சார்ந்து இல்லாமல் செயல்படுறதுனாலையும் சிறந்த வருமானத்தை தரக்கூடியது. இந்த ஃபண்டை ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க பத்திரங்களை ஆய்வு செய்கிறது, தேர்ந்தெடுக்கிறது மற்றும் கண்காணிப்பது ஆகியவற்றுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த போர்ட்ஃபோலியோஸை நிர்வகிக்க நேரம் இல்லைன்னா அதை பற்றிய நிபுணத்துவம் இல்லாத முதலீட்டாளர்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டைவர்சிஃபிகேஷன்றது தனிப்பட்ட பத்திரங்களுடன் தொடர்புடைய அபாயத்தை தணிக்க உதவுது. குறைந்த முதலீட்டு தொகையையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பலதரப்பட்ட முதலீட்டாளர்களும் அணுகக்கூடியது. இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் விதிக்கப்படுற மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் நம்மளுடைய முதலீட்டின் ஒட்டுமொத்த வருமானத்தின் பகுதியிலிருந்து கொடுக்கப்படுறதுனால அதனுடைய வருவாயையும் மார்க்கெட் ரிஸ்க், அதாவது ஷேர்ஸ் மதிப்பு பரந்த சந்தையின் ஏற்படும் மாற்றங்களின் அடிப்படையில் ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனாலையும் இந்த முதலீடு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக சிறந்ததாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் வளர்ச்சி கடந்த 2009 22 வரை இந்த பார் சார்ட்ல பார்க்கலாம். இதில் 2022 11 மாதங்களுடைய டேட்டான்றதுனால அந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் ஒரு சில ஆண்டுகளில் வீழ்ச்சியின் காலங்களாக வகைப்படுத்தினாலும் அதனுடைய ஒட்டுமொத்த போக்கு நிலையான மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கு அடிக்கோடிட்டு காட்டப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்கும் நீண்டகால மற்றும் குறுகிய கால அணுகுமுறையை வேறுபடுத்துவது முக்கியம். பல ஆண்டுகள் அல்லது பல சகாப்தங்களாக முதலீடுகளை வைத்திருப்பது பொதுவாக செல்வ குவிப்புக்கான நம்பகமான பாதையாக கருதப்படுது. இந்த அணுகுமுறையில் காம்பவுண்டிங் நமக்காக வேலை செய்ய நேரம் அனுமதிக்கிறதுனால நம்பகமான வளர்ச்சியும் குறுகிய காலத்தில் ஏற்படும் தவிர்க்க முடியாத சந்தை ஏற்ற இறக்கங்களை சமாளிக்கவும் உதவும். முக்கிய தலைப்பில் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் பேராதரவை எதிர்பார்க்கும் உங்கள் முதலீட்டு பார்வை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.